நேற்று மார்னிங் எழுந்தோன்னா வாக்கிங் போயிட்டு ஒரு 6:30 போல் அம்மா வந்து வெங்காய வடகத்துக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அம்மா கூட சேர்ந்து நானும் இது மாதிரி கிள்ளி வச்சுட்டு இருந்தேன். இது எல்லாமே எங்களுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வீட்டு உப்புமா சாப்பிட்டேன். எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்தனால பப்பாயா ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு சுரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு கழுவி எடுத்துக்கிட்டேன். சுரக்காய் ஒரு 100 கிராம் தோல்லாம் எடுத்துட்டு அது கூட ஒரு தக்காளி தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டோம்னா போதும். இப்போ ஒரு வானல்ல எண்ணெய் போட்டு கடுகு கொஞ்சமா சீரகம் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வேக வச்ச பருப்பையும் சுரக்காவையும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா சால்ட் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம இறக்கிடலாம். இது பேபிக்கும் நான் சேர்த்து பண்றதுனால காரம் அதிகமா சேர்க்கல. உண்மையிலேயே இந்த சுரக்காய் கூட்டு சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ லஞ்சுக்கு வரகரிசி சாதம் அது கூட சுரக்காய் கூட்டு பன்னீர் தவா ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.